சாயிராம், ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, இன்று என் பிள்ளையைக் காண இனிப்போடு வந்திருக்கிறேன் உன் இல்லம் தேடி. என்னுடைய ஆராத்தியை நம்பிக்கையோடு தொட்டு உன் கண்களில் ஒற்றிக்கொள். உன் வாழ்விற்கான புது தெம்பு உன் மனதில் பிறக்கும். என்னுடைய சக்தியால் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை உனக்கு ஈடேறும். நான் அதை ஈடேற்றி காட்டுவேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது, இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன், உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய். அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கான நேரம் கூடியிருக்கிறது. நம்ப முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது அந்த நம்ப முடியாத திருப்பம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய், அழுகிறாய்? நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை.
விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கி காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுத்தருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. ஒரு மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அனைத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் அனுசரித்து போகும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்து கூட பார்க்காதே. உன்னை வீழ்த்துவதற்கு எதிரிகளெல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய எதிர்மறை எண்ணம் ஒன்றே போதும். மிக சுலபமாக உன்னை வீழ்த்திவிடலாம். கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் வந்தாலும் தவறு. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே மூன்றாவது நபரை தேடி சென்றாலும் அது மிக மிக தவறுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவே முடியாது, சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். உன்னுடைய பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மனம் வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது. அது இப்பொழுது உனக்கு மிக அதிகமாகவே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பதுதான். அலட்சியமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் புரிவதே இல்லை. இழப்பு ஏற்பட்டவுடன் தான் புரிகிறது ஏன் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை. சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லவே இல்லை. உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீரெல்லாம் போதும். உனக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்தாலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே சிந்தனையோடு இது நடக்குமா நடக்காதா, இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று நம்பிக்கையில்லாமல் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் எதையுமே கடமைக்கு செய்தால் அதுதான் தோல்வி. எப்பொழுதுமே செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை அப்படியே நிறைவேற்றும். அதற்கான வழிகளையும் கண்டறியும் உன் மனம்.
ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடையப்பெறுகிறன, அடைய பெற்றிருக்கின்றன என்பதை தீர்க்கமாக நம்பு. வெறும் வலிமையால் மட்டுமல்ல, அனைத்துமே நம்பிக்கையால் தான், விடாமுயற்சியால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதேபோல் நீயும் நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியமையாகவே இருக்கும். உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு அறிய வைக்கத்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே.
துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ துக்கங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய வேதனையான வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் கனவு வாழ்க்கையை நிஜமாக நான் உனக்கு தரப்போகிறேன். சொல்லவே முடியாத துன்பங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நீ என்ன வேலை செய்வதாக இருந்தாலும் என்ன காரியத்தில் ஈடுபட வேண்டுமானாலும் முழுவதுமாக என்னையே நினைத்து கொண்டு என் நாம ஸ்மரணத்தையே சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் என் நினைவிலேயே அந்த வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த வேலைகளை வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்டுவேன். நீ மனதில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அமோகமான வெற்றி உன்னை தேடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நீண்ட காலமாக பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலும் தீர்க்கவே முடியாத, நிமிரவே முடியாத ஒரு பிரச்சனை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனை, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் சாயிநாதரே? நான் அதிலிருந்து மீண்டு வந்து நிம்மதியான வாழ்வை எப்பொழுதுதான் வாழப்போகிறேன் சாயிநாதரே என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே.
தைரியமாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டுக் கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன்.